விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ஓட்டு சேகரித்தார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். மகளிர் நலத்திட்டத்திற்கு மேம்பாட்டு தொகைக்கு திட்டத்துக்கு அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க. 1,40,000 1,40,000 பேர் அதில் விண்ணப்பம் கொடுத்தாங்க. அதில் 93 லட்சம் பேர் தான் அதில் தகுதியானவர்கள். அப்படிலாம் அந்த கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல. அரசு பேருந்துகள் போகிறதுக்கு எத்தனை பேர் தகுதியானவர்கள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. மாணவர்கள் எத்தனை பேருக்கு நிதி வழங்குவதற்கு தகுதியானவர்களை போய் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஏன் ஒரு சமூக நீதிக்கு ஏன் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு உங்களுக்கு தயக்கம்? என்ன பயம் உங்களுக்கு? என்ன தயக்கம் உங்களுக்கு? என்ன நிலைமை? என்ன பீகாரில் எடுத்து நாடு முடிச்சிருக்கிறாங்க. அங்கே 1,86,000 குடும்பங்கள் 6,000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் மாதத்து வருமானம் வந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த அரசு. அதே போன்று தான் இங்கே கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன தயக்கம்? எடுத்து பாருங்களேன்.